திருமாலிருஞ்சோலை. இது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை அழகர் மலையோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த இடத்த அழகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பிரதானமாக இருக்கிற பெருமாள் மூலவர் அழகர் ஸ்ரீ பரமசுவாமி, உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், தாயார் சுந்தரவல்லி. இந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சுற்றிற கோட்டை பார்ப்போம். 2 கோட்டை இருக்கும். ஒரு முழுமை பெறாத ஒரு கோபுர வாசலும் இருக்கும். அது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இடிஞ்ச நிலையில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கே என்னமோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். இப்போ இந்த 2 கோட்டை என்னென்னா இரணியன் கோட்டை, அழகாபுரி கோட்டை. அதாவது உள்கோட்டை, வெளியில் ஒன்று இருக்குது வெளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நம்ம 18 படி கருப்பண்ண சுவாமி அவரை பார்ப்போம். அவருடைய அந்த கோபுரம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நடந்து போனோன்னாக்கா நம்ம கள்ளழகர் கோவில், அதாவது திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நம்ம சேவிக்கலாம். இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்னன்னா, சுதப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர். அவர் இந்த இடத்துல ஓடுற நூப்புர கங்கை, ஆகாச கங்கை, அங்கே நீராடின்றிருக்கார். அவர் அப்படியே தன்னை அந்த நீருக்குள்ளே அப்படியே முழுகி இருந்திருக்கார். அப்போ தான் துர்வாச முனிவர் அங்கே வரார். இவர் துர்வாச முனிவர் கவனிக்கலை. துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுது, தன்னை இவர் கவனிக்கலையே அப்படின்னு. அதனால் இவருக்கு சாபம் விட்டுறார் கோபத்தில். என்ன சாபம்னா, நீ ஒரு தவளையா மாண்டுகமாக நீ மாறுவ அப்படின்னு சபிச்சுடுறார். அப்புறம் இவர் அதை கேட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன்னிப்பு கேட்குறார் அவர்கிட்ட. அவர் சொல்கிறார், இல்லை நான் சாபம் கொடுத்துட்டு என்னால் திருப்பி வாங்க முடியாது. நீ ஒன்று பண்ணு, இங்கே தபம் இரு. அப்போ சுந்தரராஜ பெருமாள் வருவார், உனக்கு உன்னோட சாபத்துலேருந்து உன்னை நீக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த தவளை உருவிலேயே வைகை கரையில் தவம் இருக்கார் இவர், இந்த முனிவர். ரொம்ப நாள் தவம் இருக்கார். அதுக்கப்புறம் பெருமாள் சுந்தரராஜ பெருமாளாக இவருக்கு காட்சி அளித்து இவருக்கு அந்த சாப விமோச்சனம் கொடுக்குறார். இந்த இடத்துக்கு பேர் திருமாலிருஞ்சோலை. அதனால தான் பெருமாளே அழகர் திருமாலிருஞ்சோலை நம்பி அப்படின்லாம் இவருக்கு உண்டு, சுந்தரராஜ பெருமாள் அந்த பேரெல்லாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போனோன்னாக்கா மூலவர் சன்னதி சேவிப்போம். மூலவர் சன்னதியில் பெருமாள், தாயார் எல்லாம் இருப்பா, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாரையுமே நம்ம சேவிக்கலாம். பெருமாள் சன்னதிக்கு பின்னாடி பார்த்தோன்னாக்கா ஜுவாலா யோக நரசிம்மர் இருக்கார். இவர் உக்ரக நரசிம்மர். இவரோட உக்ரகத்தை தணிப்பதற்காக இவருக்கு நூப்புர கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வருவா. தயிர், வெண்ணெய், தேன் இதெல்லாம் கொண்டு திருமஞ்சனம் பண்ணுவா தினப்படி. இங்கே நம்ம பார்த்தோன்னாக்கா அதுக்கு மேலே கூட அந்த சன்னதிக்கு மேலே ஒரு வென்டிலேஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஜன்னல் மாதிரி ஓப்பன் இது வரும். அது எதுக்குன்னா இவருடைய அந்த உக்ரகத்தை தணிப்பதுக்கு அப்படின்னு கூட சொல்கிறா. இன்னொன்று சக்கரத்தாழ்வார் சன்னதி இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே சக்கரத்தாழ்வாருக்கு 16 கைகளும் அதில் 16 வித ஆயுதங்களோடு இவர் காட்சியளிக்கிறார். ஜுவாலா கேசத்தோடு காட்சியளிக்கிறார். இவரை சுற்றி நம்ம சுதர்சன பீஜாக்கார தேவதைகள் பிம்ப ரூபங்களோட காட்சியளிக்கிறார்கள். இவர் தான் இங்கே இருக்கிற மூலவரோட திருக்கைகளில் இருக்கிற சக்கரம், அதாவது பிரயோக சக்கரமாக இருக்கார். அதாவது ரெடியாக இருக்கார். எப்போ வேணாலும் பக்தர்கள் எது ஆபத்தினாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால தான் இந்த பிரயோக சக்கரம். இங்கே ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் இங்கே காட்சி அளிக்கிறார். இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணவா பெரியாழ்வார் 24 பாசுரங்கள், ஆண்டாள் 11 பாசுரங்கள், பேராழ்வார் 1 பாசுரம், திருமங்கை ஆழ்வார் 33 பாசுரங்கள், பூதத்தாழ்வார் 3 பாசுரங்கள், நம்மாழ்வார் 36 பாசுரங்கள் பாடியிருக்கா. பெருமாள் இங்கே பஞ்சாயுதங்களுடன் காட்சியளிக்கிறார். துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக எப்போதுமே தயார் நிலையில் இருக்கிற மாதிரி தான் கையில் இவர் பிரயோக சக்கரத்தை ஏந்தியிருக்கார். இங்கே இருக்கிற உற்சவர் மூர்த்தி ரொம்ப விசேஷம். என்னன்னா, அபரஞ்சி என்ற தேவலோக தங்கத்தினால் இவர் இந்த உற்சவ மூர்த்தி பண்ணப்பட்டிருக்கிறார். மூலவருக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தைலக்காப்பு சாத்தப்படுறது. 6 மாதங்கள் தைலக்காப்போட பெருமாள்
காட்சி அளிக்கிறார். அதாவது தை அமாவாசையிலேருந்து ஆடி அமாவாசை முடிய நம்ம அப்போ அந்த சமயத்தில் கோவிலுக்கு போனோன்னா பெருமாளோட திருமுகத்தையும் திருவடியும் தான் தரிசிக்க முடியும். ஏன்னா ஒரு திரை மாதிரி போட்டுவிடுவா. உற்சவருக்கு வந்து அந்த அப்பரஞ்சி என்ற தேவலோக தங்கம், அதாவது அது அவ்வளோ ஒரு வசதியான தங்கமாக, அதால் தான் உற்சவர் வந்து அவரோட திருமேனி இருக்குது. அந்த அந்த தங்கத்தினால் ஆன திருமேனி. அவருக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த நூப்புர கங்கை, நூப்புர கங்கையிலேருந்து தான் தீர்த்தம் கொண்டு வருவாள். அந்த தீர்த்தத்தினால மட்டும்தான் உற்சவருக்கு திருமஞ்சனம். அதில் என்ன ஒரு பிலீஃப் அப்படின்னா, அந்த வேறு ஏதாவது ஜலம் கொண்டு திருமஞ்சனம் பண்ணால் பெருமாளோட திருமேனி கருப்பாயிடுமா. அதனால் வந்து இங்கே இன்னொரு பழக்கம் வேறு இருக்குது. இந்த நூப்புர கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு அங்கே 18 படி கருப்பண்ணசாமி, அவர் தான் இங்கே காவல் தெய்வம் பெருமாளுக்கு, அங்கே எடுத்துன்னு போய் வைப்பாளாம். அப்போ கருப்பண்ணசாமி வந்து அது என்ன ஐதீகம்னா, அவர் செக் பண்ணுவார். அவர் வந்து அந்த நூப்புர கங்கையிலேருந்து தான் கொண்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாராம். அதுக்கப்புறம்தான் அவர் அந்த தீர்த்தத்தையே வந்து உள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு கொண்டு வருவாளாம். அந்த பழக்கமும் இன்னும் இங்கே இருக்குது. இந்த நூப்புர கங்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஆகாச கங்கை. அதாவது வாமன அவதாரம் எடுக்கும்போது பெருமாள் தன்னுடைய திருக்கால்களை அப்படி தூக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவருடைய அந்த தண்டையிலேருந்து கங்கை பட்டு அதுலேருந்து அப்படி தெரித்து பூலோகத்துக்கு வருது. அதுதான் வந்து இங்கே நூப்புர கங்கை, ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ பெருமாளுடைய தண்டையிலேருந்து அந்த ஜலம் வந்து உழருது பூலோகத்தில். ஸோ இந்த நூப்புர கங்கை வந்து அவ்வளோ விசேஷம். இந்த திவ்ய தேசம் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்றதுக்கு என்ன சாட்சினா, இது வராக புராணத்திலும் வாமன புராணம், இந்த மாதிரி இந்த புராணங்களெல்லாம் இதை பற்றி, இந்த இடத்த பற்றி, திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து பெருமாள் மலையத்வஜ பாண்டியனுக்கு காட்சி அளிக்கிறார். யமதர்மராஜரும் இங்கே தவம் இருந்து அவரும் சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் அடைகிறார். ஆண்டாள் இங்கே பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார், 100 தடா அக்கார வடசலும் 100 தடா வெண்ணையும் நான் சமர்ப்பிக்கிறேன் உனக்கு அப்படின்றார். ஆனால் அதுக்குள்ளே அவள் வந்து ஸ்ரீரங்கம் பெரியாழ்வாரோட போய் பெருமாளோட அவள் வந்து சேர்ந்துடுறா. அதனால் அந்த பிரார்த்தனை பூர்த்தி ஆகலை. அப்போ பின்காலத்தில் ராமானுஜர் இங்கே வந்து பெருமாளில் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அப்பா வந்து அவருக்கு நாச்சியார் திருமொழியில் இந்த பாசுரம், நார நரம் பொழில் மாலிரஞ்சோலை தம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்திவை கொள்ளுங்களோ அப்படின்னு. இப்போ அதனால் ராமானுஜர் அப்படின்னு அந்த பிரார்த்தனை தான் நிறைவேற்றார். 100 தடா, அதாவது 100 பாத்திரம் வெண்ணையும் 100 பாத்திரத்தில் அக்கார வடிசலும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அதனால தான் ஆண்டாள் வந்து இவரை வந்து கோவில் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இன்னொன்று இங்கே நடந்தது என்னன்னா, ராமானுஜர் திருநாராயணபுரத்தில் தங்கியிருந்த போது கூரத்தாழ்வான் இங்கே வந்து தங்கியிருக்கார். ஏன்னா கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது அந்த ராஜா என்ன பண்ணிடுறான், உங்களுக்கு அந்த கோவிலுக்கு யார் யாருக்கெல்லாம் கோவிலுக்குள்ளே வரணுன்றதோ அவள்லாம் எழுதி தரணும், இந்த மாதிரி நான் ராமானுஜர் சம்பந்தப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லி எழுதி கொடுக்க. எனக்கு அந்த மாதிரி வரவே வேண்டாம், நான் கோவிலுக்குள்ளேயே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருமாலிருஞ்சோலையில் தங்கிடுறார். அங்கே கைங்கரம் பண்ணுறார். அப்போ அங்கே இருக்கச்சு தான் சுந்தர ராஜஸ்துவம்ன்ற நூலை எழுதுகிறார், அதாவது கிரந்தத்தை எழுதுகிறார். முகலாய படையெடுப்பு நடக்கிறது ஸ்ரீரங்கத்தில். அப்போ பெருமாளை காப்பாற்றுறா. அந்த பெருமாளை ஒரு எடுத்துன்னு போகிறா அந்த உற்சவமூர்த்தியை. அப்போ இங்கேயுமே வந்தால் நிறைய திவ்ய தேசங்களுக்கு திரும்புகிறா. இங்கே வந்து ஒரு கிணத்துக்குள்ளே, அழகிய மணவாள பெருமாள் கிணறு, அதுக்குள்ளே நம்பெருமாளை வச்சு காப்பாற்றினா. திருமால் இரும் சோலை இது.